இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ரொம்ப அற்புதமான நாள்ல இதுவும் ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அன்னை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தெய்வ வழிபாடு. அமாவாசையில வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதிய முயற்சிகள் யாவும் தொடங்கலாம். ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது, குலதெய்வம் போக முடியல, இந்த நாளை பயன்படுத்திக்கணும். ஒரு வண்டி வாகனம் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, செலவுகள் வந்துகிட்டே இருக்கு, ஒரு குலதெய்வத்துக்கு கூட்டு போய் ஒரு பூஜை போடுறது பலன் தரும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ரொம்ப நாளா வீட்டுக்குள்ள சரியா இல்லை, மன நிம்மதி இல்லாம இருக்கு, ஒரு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி வீட்டில் வச்சிருந்து கொண்டு போய் அந்த அம்மா முன்னாடி இருக்கின்ற எல்லை தெய்வத்துக்கு வச்சு படைச்சிட்டு படையல் போட்டு வந்தோம்னா மன நிம்மதியாகும். புரியுதுங்களா? தேவையில்லாம தூக்கம் இல்லாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், தேவையில்லாம வெளியே தொந்தரவு நிறைய இருக்கு, மன கஷ்டங்கள் அதிகபட்சமா இருக்கு. அப்போ இதெல்லாமே அதுக்கான தீர்வுக்கான நாளாகத்தான் இந்த நாள் நம்ம பார்க்கணும். பாருங்க, அமாவாசைங்கிறது எல்லாத்திற்கும் ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, மகாபாரதமே பார்த்துருப்பீங்க, இந்த அமாவாசையில பலி கொடுத்தாதான் இது ஒரு போர் தொடங்கினா ஜெயிக்க முடியுங்கிற அமைப்பு அங்க இருக்கு. அது சூழ்ச்சி. இறைவன் நமக்கு எல்லாமே செய்வார். இப்ப நமக்கு சொல்றதும் அவரே, சூழ்ச்சி செய்யறவரும் அவரே. புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலபஸ் ஒன்னே அவுட்டு தான் இருக்கு, தப்பா ரைட்டாங்கிறதுக்குலாம் வேலை இல்லை. நல்லதுக்கு சரியா கெட்டதுக்கு சரியா, என்னால இது நடத்தி கொடுக்க முடியுதா, நடத்தி கொடுக்க முடியலையா, இதனால நான் வெற்றி அடைய முடியுமா முடியாதா, இவ்வளவுதான் கேள்வி. இதுல நாம என்ன செய்யறோமோ அது ஜெயிக்க முடியும். இந்த அமாவாசையை பயன்படுத்திக்கங்க, ரொம்ப அற்புதமான நாள். பாருங்க, நாளைக்கு ஆணிக்கு மாசம் மாறிடு. அதாவது ஒரு மாசத்துல கடைசி நாள்ல அமாவாசை, 2 அமாவாசை வர்றதுங்கிறது மாதிரி ஒரு பலன் வருதுங்களா? அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், ரொம்ப சிறப்பான பலனை தர முடியும். அதே மாதிரி நிறைய உதவிகள், அன்னதானங்கள் செய்யுங்க. இந்த அமாவாசையில நிறைய அன்னதானங்கள் செய்யும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அன்னதானம்னா ஒரே ஒருத்தர் தான் செய்யணும்னு கிடையாது, யாருக்கு வேணாலும் செய்யலாம். அன்னதானங்கள்ன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள், நாம செய்யும் போது ஜெயிக்க முடியும். இதான் இதோட வார்த்தைகளை கிடைக்கின்ற ஒரு விஷயங்கள். இப்போ மகிழ்ச்சி உண்டு, இந்த நாள்ல இந்த வழிபாடு பண்ணா அப்படின்னா அது கரெக்டா கிடைக்கும். வாழ்த்துக்கள்.